நாளுக்கு கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இது மார்க் எழுதின சுவிசேஷம் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி 4வது அதிகாரத்தில் 35லேருந்து 41 வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா, காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதட்டி சீசர்களை எப்படி பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையில் நிறையா காற்று புயல்லாம் ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் சில பிசாசுகள் கொண்டு வந்து இந்த மாதிரி வரும்பொழுது நம்மளை எப்படி காற்று நடத்தக்கூடியதுங்கிறத இந்த காரியத்தின் மூலமாக நமக்கு கற்றுக்கொண்டிருக்க ஆண்டவர் எழுதியிருக்கிறத நீங்கள் தியானிப்போம். அந்த நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை நமக்கு நடத்தி வெற்றியை தருவார். அதை நம்ம தியானிப்போம். அந்த பெரிய இப்போ நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை படகிலே நீங்கள் இருக்கும் பொழுதும் அன்றைக்கு சீசர் பயந்தது போல் நாங்கள் பயந்திருப்போம் என்றால் அந்த பயத்தை நீக்கி எங்களை உற்சாகப்படுத்தி நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன அந்த யோசுவாவுக்கு சொன்ன அந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்லி எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை நடத்தி அந்த கடைசி வரை நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி நடந்து செல்வீர் என்ற அந்த விசுவாசத்தில் நாங்கள் பலப்பட கிருபை செய்ய. இடையூறு செய்கிற எல்லா சத்துரின் வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படியாதபடி உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாய் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் படிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் ஆண்டவரே வசனத்தை நீங்கள் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்தி செல்ல எங்களுக்கு போதித்து நடத்த வேண்டுமாய் நோக்கி பார்க்கிறோம். இப்படி நடத்தி செல்ல போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிவுபடுத்தி வந்து இருக்கிறபடியா நன்றி. இன்னமும் நடத்த போறதுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட எங்களுக்கு நீங்கள் திரும்ப தந்து வசந்தமாக செய்யுங்க. நீங்கள் துதிக்கிற மக்களை நீங்கள் முழுவதுமாய் ஆண்டவரே ஆட்கொண்டு நடத்த வேண்டுமா சொல்லுங்க. ஸ்தோத்திரிக்கிறேப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற மாயமெல்லாம் நம்ம தேசத்தில் ஏசுரசன் நாம் தெரிஞ்சவங்கனால அப்படிதாவே ஆமாம். ஒரு பாடல் பாடி வசனத்தில் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நடைய நிறைப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், நிறைத்திடுமே
ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுமே. ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜெபித்திடவே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜெயித்திடவே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இன்றைக்கி மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4வது இடத்துல 35லேருந்து 41 வரைக்கும் காற்றையும் கடலையும் ஆண்டவர் எப்படி அதட்டினார், அவங்களை காப்பாற்றினார் அப்படிங்கிறத பற்றி இருக்குது. மற்ற 8வது இடத்துல 23லேருந்து 27 வரைக்கும் இருக்குது. லூக்கால 8, 22, 25 இந்த 3 அதிகாரத்துலேயும் ஒரே இந்த சம்பவத்தை ஆண்டவர் வந்து எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க் சுவிசேஷத்தை நம்ம படிச்சிருக்கிறதுனால அதில் உள்ள கருத்துக்களை நம்ம படிக்கலாம். அவர் வந்து ஆண்டவர் தான் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு இந்த கரைக்கு போக சொல்லி ஆண்டவர் தான் துரிதப்படுத்துறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கக்கூடிய காரியங்களை அதோடு நம்ம வச்சு நம்ம படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவர் சொன்னபடி தான் நம்ம செஞ்சோம், நமக்கு ஏன் தோல்வி வருது அப்படின்னு நாம் கேட்க பார்த்தீங்களா. இதுக்கு விடையால தான் இந்த இடத்துல நம்ம நல்ல ஆண்டவருடைய ஆவியானவரோடு கூட நம்ம படிக்கும் பொழுது அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 4வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில் முதல்ல பாருங்கள். அவர் சாயங்காலத்திலே அவர்களை வந்து நோக்கி அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி இந்த அடுத்த கரைக்கு நம்ம போய் இன்னும் சுவிசேஷம் சொல்லுங்க நம்ம ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டே இருப்பாங்கல்ல. அப்படி போகும்போது ஆண்டவர் சொல்கிறது தான் நம்ம பார்ப்போம். அப்போ வந்து 36வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருக்கும்படி அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. இப்போ படகுல ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் படகுல வச்சுட்டு தான் அவங்க வந்து அந்த அக்கறைக்கு போகணும்னு சொன்னது யாரு? ஆண்டவர் தான். அக்கறைக்கு போகணுன்னு சொல்லி துரிதப்படுத்தினது யார்? இவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க கூட நிறைய படகுகள்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது நிறைய கூட்டங்கள் நிறையா வந்திருக்காங்க. வரும்பொழுது ஆண்டவர் வந்து இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆண்டோடைய சீசர்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறையா 12 பேர் இருந்தாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் சீசர்கள் இருந்தாங்க ஆண்டவர் கூட போன அந்த ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவங்கெல்லாம் போகணுன்னாக்கி ஒரு படகுல வந்து அவ்வளோ பேர் போக முடியாது. அப்போ நிறைய 50 பேர் 60 பேர் போகணுன்னாக்கி நிறைய படகுகள். ஏன்னா வந்து பேதர் வந்து ஒரு சாதாரணமான ஆளுன்னு நம்ம நினைக்கும். அப்படி இல்லை, அவர் நிறைய போட்டு வச்சு நிறைய படகுகள் சொந்தமாக வச்சு அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக தான் இருந்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு நிறைய போட்டு இருந்ததுனால அந்த சீசர்கள் கூட அவர் ஆண்டவர் கூட போகும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் நம்ம தியானிக்கும். அப்போ வந்து ஆண்டவர் வந்து அக்கறைக்கு போகணும்னு சொன்னோன்னே போகிறாங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த படகுல இருக்கார். அப்போ படகுல இருக்கும்போது என்ன செய்யுதுன்னா பெரிய காற்றும் கடலும் அந்த கடல்லாம் வந்து கொந்தளித்து என்ன பண்ணுது, அந்த தண்ணி பூரா உள்ளே போய் அந்த படகு மூழக்கூடிய அளவுக்கு அது வந்து அந்த இடத்துல நடக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஆண்டவர் சொன்ன பிறகும் இந்த மாதிரி நடக்குமா? இந்த மாதிரி காற்றும் கடலும் நமக்கு இப்படி படகுலாம் அப்படி மூழக்கூடிய அளவுக்கு மறிக்கக்கூடிய அளவுக்கு நடக்குமா அப்படின்னம்னாக்கி நம்முடைய வாழ்க்கை இதில் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கி நம்ம வாழ்க்கை படகுலேயும் ஆண்டவர் இருக்காருன்னு வைங்க. சில காரியங்கள் இப்படி நடக்க தான் செய்யுது. ஆனால் வந்து வேற படகு இருந்துன்னு சொல்லி போயிருக்கு. அப்போ
அந்த காற்று கடலை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாங்க என்னன்னா, அவங்க மேலே மோதிச்சான். தண்ணி எல்லாம் மோதும்பொழுது நம்ம அந்த போட்லலாம் நீங்கள் போகும்பொழுது பார்த்தா அவங்க அதிலே இருந்தவங்கங்கிறனால ஒரு வேளை பயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்பவும் கூட பயந்துருக்காங்க. ஆனால் நம்மலாம் பார்த்திங்கன்னா அந்த கடலில் தண்ணி வந்து சடார்னு அடிக்கும் போதே பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க போட்டெல்லாம் நிறைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் காற்று வேறு வந்துருக்கு. இந்த காற்று வந்தாலே வந்து கடல் அலைகள் வந்து நிறையா வந்து ஒரு கொந்தளித்து நிறையா உயரமாக வரும். அது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்க வந்து பயப்படுறாங்க. மூழ்கி எல்லாம் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயப்படுறதுனால அந்த இடத்துல பாருங்கள் ஆண்டவரை வந்து எழுப்புதாங்க. ஆண்டவரே நீங்கள் எந்திங்க, என்ன என்னை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் செத்து போவோம். இப்போது ஆண்டவர் என்ன செய்தாருனாக்கி முதலாவது பார்த்திங்கன்னா ஆண்டவர் இந்த படகுல வராரு, படகுல இருக்கார். அவர் என்ன செய்தாருனாக்கி பின்னாடி வந்து தூங்குதாருன்னு சொல்லி நம்ம வேத வசனத்தில் நம்ம படிக்கும். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து 121 சங்கீதத்தில் 3:4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கா, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனத்தில் சங்கீதத்தில் நம்ம படிக்கும். அப்போ அவங்க உறங்குறது கிடையாது, தூங்குறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கி இஸ்ரவேலை காக்கிறவர் அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் காக்கிறவர் ஆண்டவர் தான் பாதுகாத்து அவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சு வச்சார். ஆபிரகாம்லேருந்து ஆசீர்வதிச்சு வச்சார். அப்போ அவர் தான் தூங்குறது இல்லை. அப்போ இவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறார், மனுஷ ரூபம் எடுத்து நம்மளை போல் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு அந்த மாதிரி மனுஷ ரூபமாக வந்ததுனால அவருக்கு வந்து கொஞ்சம் டயர்டு அந்த மாதிரிலாம் வந்ததுனால அவர் உறங்கினாரே தவிர அவர் வந்து அவர் தூங்கினார் அப்படிங்கிறது முற்றிலுமாக நம்ம வந்து அதை வந்து நம்ம ஆண்டவர் நம்ம தூங்கிட்டாரு நம்மளை பார்க்காம அப்படின்னு அவங்க கூட என்ன செய்தாங்கன்னா ஒரு ஒரு அந்த ஆண்டவர் கூட தான் இருக்காங்க. கூட இருக்கும் பொழுது கூட அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் வந்து ஆண்டவருடைய கூட நம்மளும் இருக்கோம், நம்ம வாசனம் இருக்குது, நம்ம படிக்கும், நம்ம ஆவியானவர் நம்மளோட கூட இருக்காருங்கும் போது கூட நமக்கும் கூட இந்த குறைவுகள்லாம் இருக்க தான் செய்யுது. அப்போ அவங்க வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்தாங்கன்னா வேதத்தின் அடிப்படையில் அவர் பின்னணியில் தூங்கினார் எசுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் வந்து படகுல பின்பற்றத்தில் அவர் தூங்கினது வந்து அவருடைய மனிதத்தன்மை, அதாவது மனுஷனாக பிறந்து வந்தவருக்கு ஒரு டயர்டு வரும் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கவே இல்லை. இதான் என்னோட கூட இருக்கார், என்ன செய்யணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு வேலை செஞ்ச மாதிரி தான் அவர் வந்து போகும்பொழுது இந்த மனிதத்தன்மையை அந்த இடத்துல தூங்குறாருங்கிறத காட்டுதே வழியே அவர் தூங்குனாரு அப்படிங்கிறது நம்ம அப்போ ஆண்டவர் கூட இருந்துட்டு நம்மளை தூங்குதாரா, நம்மளை அங்கே விட்டுட்டு நம்மளை மனுஷன் வேடிக்கை பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் வந்து அது மாதிரி செய்ய மாட்டார். அதை நம்ம ரொம்ப இந்த இடத்துல தியானிக்கணும். அவர் வந்து எழுப்பும்போது பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து பேசின உடனே அந்த கடலும் காற்றும் வந்து என்ன செய்யுது, அமைதல் உண்டாகி அது அந்த காற்றும் கடலையும் அமைதல் உண்டாக்கி எழுந்தவன்னு சொல்கிறது அது வந்து தெய்வீகத்தன்மையாக குறிக்குது. அப்போ ஆண்டோடைய தெய்வீகத்தன்மை வந்து என்ன செய்யுதுன்னா அது பூரா அடங்குது. அதை அடங்கணும் அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கை படகுலையும் பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் இப்படி நடக்கும். இந்த புயல் காற்று இதெல்லாம் வீசும்போது நம்மளை அவங்களெல்லாம் சேதப்படுத்தாமல் இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நாமளும் பாருங்கள் அவங்கள மாதிரி தான் ஒரு விசுவாசம் இல்லாமல் நம்ம ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்குதே, நீங்கள் என்னமோ நாங்கள் மறித்து போகும்போது நாங்கள் விழுந்து போகும்போது என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குற இதெல்லாம் இவங்கள மாதிரி தான் நம்மளும் கேட்கும், அவங்களும் நம்மளை மாதிரி தான் இருந்திருக்காங்க பாருங்கள். அப்படி கேட்கும்பொழுது ஆண்டவர் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதியை உண்டாக்கி வாழ்க்கையில் நடத்துகிறாரு. அவங்களுக்கு போட்டில் நடத்துகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி புயல்லாம் வருதும்போது நமக்கு சேதப்படுத்தாதபடி ஒரு பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு வராது. நம்மளை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இப்போ சீசர்கள்லாம் அந்த இடத்துல மறித்து போயிருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த பிறகு அவங்களுடைய ஊழியம் எப்படிலாம் இருந்துன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஊழியத்தெல்லாம் செஞ்சுட்டு தான் அவங்க வந்து மறித்தாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்படிப்பட்ட திட்டத்தோடு தான் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து 12 சீசர்கள் அப்போஸ்தலராக ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு வந்து இந்த படகுல மறித்து போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ அவருடைய திட்டம் வந்து என்ன செய்யுது, அதில் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நடத்துவார். அதனால் அவருடைய திட்டம் வந்து எந்த இடத்துலையும் பாதிப்பு உண்டாக்காது. நம்மளை கொண்டு என்ன வச்சிருக்கிறாரோ அதை நடத்துவாருங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் அந்த பாதிப்பை வராதபடி அவங்கள நடத்துகிற மாதிரி நம்மளை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையை அவர் வாழ்க்கை படகுல அவரை வந்து நம்ம அமர்ந்திருக்க செய்யணும். அவர் நம்மளோட கூட இருக்கிறாருங்க அந்த விசுவாசம் இருக்கும். ஏன்டா ஆண்டவர் எழுந்தவொடனே சொல்லுவார், விசுவாசம் எங்கே போச்சு, நீ ஏன் ஜெபிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறத ஆண்டவர் சொல்கிறத கேட்கும். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கி இவங்க வந்து இந்த ஒரு வார்த்தையை கேட்டது வந்து நம்முடைய வாழ்க்கையிலேயே இது இப்படி கேட்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய வேதனை வரும்போது ஆண்டவர் அப்படி தான் கேட்கும். ஆண்டவரே நாங்கள் என்ன நல்லா தான் இருக்கோம், நீங்கள் சொன்னது தானே கேட்கும், அப்புறம் ஏன் இவ்வளோ வேதனை, இவ்வளோ கவலை, இவ்வளோ வியாதி, இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியுங்களா. அந்த மாதிரி அவங்க வந்து ஆண்டவர் கூட இருந்து அவங்க கூட ஊழியம் பண்ணி அவர் எப்படி நடத்துறாரு, எப்படி ஜெபிக்காரு எல்லாத்தையும் கண்டு பார்த்து நடந்தவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் மரித்து போக
போகிறோம், நாங்கள் மடிந்து போக போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்காங்க. இந்த படகுல ஒரு மூழ்கி போகிறோம்னாக்கி பாருங்கள், படகுல ஆண்டவரும் இருக்கார், இவங்களும் இருக்காங்க. ஆனால் நாங்கள் மறித்து போகிறோம்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. எல்லாரும் ஐயோ ஆண்டவரே இப்படி காற்று கடல் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் சொல்கிறோம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் வந்திருக்கு, நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லாமல் அவர் நம்ம கூட தான் இருக்கார். பாதிப்பு உண்டாக்கணுங்கும் போது பாதிப்பு அவருக்கும் அந்த பாதிப்பு வரும். அவர் தானே மறித்து அவர் கடலில் முங்கும்போது அவர் மட்டும் என்ன தனியாக இவங்களெல்லாம் விட்டுட்டு போவாரா? அப்போ அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவன் நம்மளோட கூட இருக்காரு, அவர் நம்மளை விடுவிப்பாருங்கிற ஒரு விசுவாசம் இல்லாமல் நம்மளை மாதிரி இருந்துருக்காங்கன்னு சொல்லி நான் பார்க்கோம். அப்போ இந்த சீசர்கள் எப்படி அறிஞ்சு கொள்ளலையோ அதுபோல் நம்மளும் அறிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசுகிறதா இருக்காரு, பிதாவிட்ட நமக்கு பரிந்து பேசுகிறதா இருக்காரு. அப்புறம் நீங்கள் எந்த கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அப்படிலாம் நமக்கு வாக்கு கொடுத்துட்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம விண்ணப்பங்களுக்கு நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் பதில் கொடுக்குற நல்ல தகப்பனாக இருக்கிறாருங்க விசுவாசம் நமக்கு இருக்கணும். அவர் உதவி செய்வார், அவர் பதில் தருவாருங்கிற விசுவாசத்தில் நம்ம பலப்படணும், அவருடைய பாதத்தில் இருக்கணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும். அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசுன்னு சொல்லி நம்ம அவருடைய வார்த்தையில் நம்ம ரொம்ப உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். அப்படிங்கிறத நம்ம சீசர்கள் மாதிரி இந்த அவிசுவாசமாக இல்லாதபடி இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், ஆண்டவர் அவர் அவருடைய பாத்திரம் இருக்கும் பொழுது அவருடைய ஆடுகளாக இருக்கும் பொழுது அதை தான் சொல்கிறாரு. யோவான் சுவிசேஷத்தில் 10வது 26 28 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் என்னுடைய ஆடுகள் எனக்கு கீழ்ப்படியும் அப்படிங்கிறாரு. எனக்கு கீழ்ப்படியும், சத்தத்துக்கு கீழ்ப்படியும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் அவருடைய கையிலிருந்து யாருமே பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாரு. அவர் நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கோம்னாக்கி அவருடைய கரத்திலிருந்து எந்த வல்லமையும் பிரிக்க முடியாது, எந்த உலகத்தில் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஏன்னா உலகத்தை அண்ட சராச்சங்களையும் படைத்த தேவனுடைய பிள்ளை நான், அவருடைய கருத்தில் நான் இருக்கேன். அப்போ என்னுடைய காரியத்தில் எந்த காரியத்தை செய்யணும்னாலும் இந்த உலகத்தில் அழிக்கவோ என்ன பிரச்சனை கொண்டு வரதுக்கோ எந்த காரியத்தை கொண்டு வரதுக்கோ பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. என் தேவனுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. என்னை எப்படி நடத்தி என்னை கடைசி வரை நடத்தணுங்கிற இதை அவர் செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வரணும். அதனால் எந்த பாதிப்பு வந்தாலும் சரி, எந்த விதமான காரியங்கள் பிசாசனம் செஞ்சாலும் சரி, உலகத்தை அனைத்தையும் படைத்தவர் அவர் எல்லாவற்றையும் நமக்கு செஞ்சு அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கும் பொழுது, அவருடைய ஆடுகளாக நாம் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு சரியாக செஞ்சு முடிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக நம்மளோட கூட இருக்கிறத நம்ம பார்க்கோம். அதனால் ஆண்டோடைய கரத்தில் நம்ம இருக்கணும். எப்பொழுதும் ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ நம்முடைய வசனத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லும் பொழுது இயேசுவை எழுப்பும்போது அவர் ஒன்றுமே பேசலை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும் வசனத்தில். அவர் ஒன்றுமே ஏன் பேசலை? நீங்கள் ஆண்டவரே நாங்கள் மரித்து போகிறோம், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, எழுந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ பாருங்க, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் விசுவாசம் இல்லாமல் இருந்தது, அந்த கேள்வியை தான் கேட்குறாரு ஒழிய ஐயோ இப்படி ஆகிப்போச்சா அப்படி ஆகிப்போச்சான்னு கேட்கல. அப்போ மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன போய் சொல்லும் பொழுது ஐயோ இப்படி ஆயிட்டுங்களா உங்கள் வாழ்க்கையில், இப்படி நடந்துட்டா இது எப்படி நீங்கள் நம்ம எழுந்திருப்பீங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் ஏன் பயந்த, ஏன் விசுவாசம் இல்லாமல் இருந்த, ஏன் அவிசுவாசமாக இருக்க, ஏன் பயந்து, ஏன் உலகத்தில் இருக்க காரியங்களுக்கு போய் ஏன் விசுவாசம் இல்லாமல் நீ அதில் நீ விழுத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியங்கள். அப்போ ஆண்டவர் காலத்தில் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை தேற்றி நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய காற்றையும் கடலையும் நம்மளை கொந்தளித்து நம்மளை மூழ்கடிக்க பார்க்குற ஒரு சூழ்நிலையில் நம்ம சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். அதனால் இயேசுவை எழுப்பும் பொழுது அவர் உண்மை பேசலாம், நான் காற்றையும் கடலையும் நினச்சேன்னா ஏய் சும்மா அடங்கிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அடங்கி இருக்கு. அது அது பெரிய அதிசயமாக இருக்குது. ஆண்டவர் சும்மா இருன்னு சொன்னோன்னே கேட்கறதுக்கு ஒரு வல்லமை அவர்கிட்ட இருந்தது. ஆனால் இந்த காற்றையும் கடலையும் பார்த்து பயந்த ஒரு சீசர்களுக்கு அப்படியே விட்டு விடாதபடி அவங்கள நடத்தினார் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது, அது அதிசயமான காரியங்கள். அதனால எந்த பயம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, எந்த காற்றையும் இந்த கடலையும் அதட்டி இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு தான் அவர் சிலுவையில் மரித்தார். சிலுவையில் நமக்காண்டி மரணத்தை சந்தித்து நமக்கு விடுதலை தர்றதுக்கு தான் அவர் வந்தார். அதனால் அந்த சிலுவை மரணத்தை தான் குறிக்குது எல்லாத்துக்குமே. பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய சிலுவை மரணத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது தான் நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கோம். அப்போது நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிக்கிறவர், எந்த காற்றும் கடலையும் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசம் இருக்கணும். சீசர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தது.
அந்த விசுவாசத்தை நமக்கு தரதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதனால எந்த விதமான காரியங்கள் நம்ம சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தன்மை வந்து நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்குது. அந்த வார்த்தையை அனுப்பி சுகம் தருகிறேங்கிறது வார்த்தையினால் தான் எல்லாத்தையும் பேசுறாரு, வார்த்தையினால் தான் எல்லாத்தையும் உருவாக்குனவர் ஆதியாமத்தில். அதனால வார்த்தைக்கு ரொம்ப வல்லம் உண்டுன்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்பி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை வந்து நமக்கு செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்காது. அதனால நம்ம வந்து அவரை எழுப்பணும்னு அவசியமே இல்லை. அது வந்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ ஏன் பயந்த, நீ ஏன் செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு கூட அபிஷேகத்தை கொடுத்துருந்தாருன்னா அந்த காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு ஆண்டவரை வல்லமை தந்திருக்கிறார். அதை செய்கிறதுக்கு நாம் ஆண்டவரோட கூட இன்னும் அதிகமாக ஆண்டவரோட இடைப்படும் பொழுது, ஆண்டுடைய வசனத்துக்கு இடைப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுத்தருவார். அதில் நம்ம வந்து இவங்க வந்து சொன்னதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு 4 காரியத்தை படிச்சிங்கனாக்கி நீங்கள் அதை நான் ஒரு 4 காரியம் சொல்கிறேன். அதுக்கு இந்த சீசர்கள்லாம் எப்படி அதுக்கு வந்து எதுவுமே அறிஞ்சிக்கிடாமல் இருந்தாங்க. நம்ம வந்து அப்படி அறிஞ்சிக்கிடாமல் இருக்கிறதுல வேதம் நம்ம கையில் இருக்குது. அன்றைக்கு இல்லாத பொழுது அவங்க அறிந்து கொள்ளாமல் இருந்தாங்க. நம்ம அறிந்து கொள்ளணுங்கிறதுக்கு தான் இதை சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு நம்ம மீது பாருங்க, நம்ம மீது கர்சனை கொள்ளார், நம்ம மீது ரொம்ப அன்பு வச்சு நம்மளை வந்து நடத்தக்கூடியவராக இருக்கா. அதனால அவங்க சீசர்களையும் விடவே இல்லை, அவங்கள வந்து அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி ஒரு சேதம் இல்லாதபடி காப்பாற்றினா. அதுபோல் நம்மளை காப்பாற்ற வல்லமுள்ளவர் தான் நம்மளை மீது ஒரு அன்பு வச்சு நம்மளை இருக்காரு அப்படிங்கிறத நம்ம முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நம்மளை மீட்கிறதுக்காக தான் நமக்கு வந்தார். சிலுவை மரணமே வந்து நம்ம மீட்பை பெற்று நம்ம உலகத்தில் வந்து இந்த பயம் இல்லாத, பயந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு, அந்த பயம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் சிலுவையில் மரணமே நமக்கு வந்தது. அப்போ இந்த சிலுவை மரணத்தையும் இது குறிக்குது. சிலுவை மரணம் நமக்காக தான், நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அப்படிங்கிறத 2வது. 3வது பார்த்தீங்கன்னாக்கி நமக்காக தான் எல்லா வேதனையும் சகிச்சார். நம்ம வேதனைப்படக்கூடாதுங்க, வேதனை சகிச்சதுனால நம்முடைய வேதனை நேரத்தில் நம்முடைய சோதனை, இப்போ நமக்கு ஒரு நோய் வருது, பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது அதுலேருந்து நமக்கு விடுவிக்க, நம்மளை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற ஒரு வல்லமை அவர்கிட்ட இருக்குதுங்கிறத நம்ம இந்த இடத்துல தியானிக்கலாம். 4வது பார்த்தீங்கன்னா மரணத்தை வென்றார், மரணத்தை வென்றுட்டார். நமக்கு பிசாசனவன் பார்த்தீங்கன்னாக்கி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கி நோய்களை கொண்டு வரும்போது அந்த மரண பயத்தை தான் கொடுத்து அவன் வந்து நடத்துவான். அப்போ நடத்தும் பொழுது அப்போ ஆண்டவர் வந்து நினச்சதுன்னா மரணத்தை ஜெயிச்சார். மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொல்லி மரணத்தின் கூரை உடைத்து நமக்கு வந்து அந்த மரண பயத்தெல்லாம் நீக்கி நம்மளை விடுதலை செய்கிறதுக்கு தான் சிலுவை மரணம். அதனால் அவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவருடைய வல்லமை நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மளை நடத்தி நம்முடைய கால்களை தள்ளாட விட்டார். நம்முடைய காக்கிற உறங்கான்னு சொல்லுவோம்ல, இஸ்ரவேலை காக்கிற உறங்கவும் இல்லை தூங்குறவும் இல்லைன்னு சொல்லும் மாதிரி அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மளை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஆயத்தமாக ஆண்டுடைய ஆடுகளாக மாறணும். ஆண்டுடைய பிரசனத்தில் ஆண்டவர் அமைதிப்படுத்தணும்னா அதுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் நோக்கி மாத்திரம் கூப்பிடணும். மற்றவங்களை நோக்கி நம்ம மனுஷனை நம்பி ஓடணும்னு வைங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா காரியங்களையும் மற்றவங்கள்ட்ட சொல்லி அதை பெருசாக பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல நமக்கு எந்த சேதம் வரணும்ன்ட்டு பிசாசனம் திட்ட வச்சுருக்கானோ அந்த சேதத்திலேருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தி சென்று அவருடைய வல்லமை விளங்கும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மளை வாழவும். உன் விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு. ஏன் இப்படி பயந்தீங்க அப்படின்னு சொல்லுறாரு. பயப்படாதபடி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம இன்றைக்கு கடந்து வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ளவர். அதனால் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எந்த புயலாக இருந்தாலும் சரி, இந்த நோய் பிரச்சனைகள் கொண்டு வந்து பிசாசான நம்முடைய வாழ்க்கையில இந்த காற்று கடலை வச்சு இந்த சீசர்களை பயமுறுத்தினது போல் பயமுறுத்தினாலும் எந்த பயங்களுக்கும் பயப்படாதேன்னு சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் பயப்படாதே, நீ உன் விசுவாசத்தோடு இரு, விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்று 4 நாள் நாரின இந்த லாசருவை எழுப்பின தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற தேவன். அதனால் அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவைகளை எல்லாம் விண்ணப்பங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்து நம்மளையும் அவருடைய நாம மகிமைக்கென்று எழுப்பி பிரகாசிக்க விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாற்ற நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நம்ம இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தியானிங்க, ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு ஆண்டுடைய வசனத்துக்கு முற்றிலுமாய் அவருடைய ஆடுகளாய் மாறி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். அவர் நம்ம எல்லாவற்றையும் மீட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைகள் இருந்தாலும் நிறைவாக்கி தந்து வழி நடத்துவார். அதுக்கு அர்ப்பணிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். செய்வோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை,
தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை. ஆம் சாமி, உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், எந்த சேதத்தை கொண்டு வர சத்துருவின் திட்டங்களில் எங்களை விலக்கி காத்து உடைய வல்லமை கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்துகிற தேவனாக இருக்குங்க. நன்றி செலுத்துறப்பா. ஆனால் நாங்கள் உங்கள் ஆடுகளாக இருக்கணும், உங்கள் வார்த்தை கீழ்ப்படியணும், உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்க கிருபை செய்யுங்க. அந்த சீசர்களுக்கு இருந்த அவிசுவாசத்தை போல நாங்கள் மடிந்து போகிறோமோ என்று ஆண்டவரே, மடிந்து போவோம் என்று ஆண்டவரே அவங்க கூக்குரல் இட்டாங்களே சுவாமி. நீங்கள் அந்த படகுல இருக்கும் பொழுது நீங்கள் இருக்கும்போது சேதம் வராது என்று சொல்லி ஆண்டவரே அவங்க அதை ஆண்டவரே அந்த விசுவாசிக்காதபடி அவிசுவாசத்தோடு உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் காற்றையும் கடலையும் அதட்டி ஏன் விசுவாசம் இல்லாமல் இருந்தீங்க, ஏன் பயந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவரே அவங்களோடு கூட பேசுனீங்க. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே காற்றையும் கடலையும் பார்த்து அலைகிற ஆண்டவரே அலை மோதும் பொழுது நாங்கள் பார்த்து பயந்து நடுங்கி விடாதபடி இந்த சீசர்களை போல விசுவாசத்தோடு ஆண்டவரே பயப்படாதேன்னு சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்க, நாங்கள் உங்கள் ஆடுகளாக இருக்கிறோம், உங்களுடைய கருத்திலிருந்து எதுவும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே மரணத்தை ஜெயித்தவர் என் தேவன் என்று அவருடைய வல்லமையை நாங்கள் பறைசாற்றுகிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை விசுவாசத்திலே பலப்படுத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உங்களுடைய ஆடுகளாய் ஆண்டவரே தெரிந்து கொண்டிருக்கா நன்றி செலுத்துறப்பா. எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல கரம் இருக்கிறபடியா நன்றி செலுத்துற ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரை ஜீவனை கொடுக்க மேசியா வந்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ரட்சிப்பை தந்தீங்களே, எங்களுக்கு பலப்படுத்துறீங்களே, எங்களை பயன்படுத்துறீங்களே, எங்களுக்கு உதவி செய்கிறீங்களே ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து விழும்பொழுது வார்த்தையினால் எங்களை பேசி நடத்துறீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வசனத்துக்கு மாத்திரம் நாங்கள் நடுங்கிற பிள்ளைகளா, உங்களுடைய வசனத்தை மாத்திரம் தியானிக்கிற பிள்ளைகளா, உங்களுடைய பாதத்திலே மாத்திரம் நாங்கள் எந்த காரியங்களையும் சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே உலகத்திலே போய் இந்த மனிதரோடு நாங்கள் சஞ்சரியாதபடி, அவங்களோடு பேசாதபடி தேவனுடைய பாதத்திலே நாங்கள் பேசி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே நாங்கள் சேதத்திலிருந்து தப்பித்து கொள்ளத்தக்கதான கிருபை நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அந்த சீசர்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டாங்க தகப்பனே. அப்படிப்பட்ட கூப்பிடும் பொழுது ஆண்டவரை நீங்கள் செவி சாய்த்து உடனடியாய் அவருக்கு விடுதலை கொடுத்தீர். அதுபோல் நாங்களும் உண்மையை நோக்கி பார்க்கிறோம், உண்மையை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளா, உண்மையை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதா எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. அதுக்கு பதில் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரை எந்த காரியத்தையும் இந்த சூழ்நிலையும் மாற்ற என் தேவனால் முடியும். மரணத்தை ஜெயித்த தேவன், உயிரோடு இருக்கிற தேவன் என் தேவன் என்று அறிக்கை செய்து நாங்கள் ஆண்டவரை ஜெபித்து வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ள பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையும் மாற்றுங்க ஆண்டவரே. பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்த ஆண்டவர் காரியங்களே நாங்கள் ஆண்டவரே உண்மை விசுவாசிக்க வேண்டுமோ ஆண்டவரே, அதை நீங்கள் ஆண்டவரை செய்து முடிக்க வேண்டுமாய், உங்களுடைய ஆடுகளாக நாங்கள் இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல உங்களுடைய ஆடுகளாக நாங்கள் இருந்து உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களையும் பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாய். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்பத்தை செய்து அதிசயமாக நடத்தப்போருக்காக நன்றி செலுத்துறப்பா. உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளை ஒருபொழுது வெட்கப்பட்டு போகாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாக காணப்பட கிருபைங்க. அப்படி நீ செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. அப்படியே நீ ஆண்டவரே முற்றிலுமாய் பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டு வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு பொக்கிஷமாய் மாறட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை தரட்டும், ஒரு அதிசயங்களை அற்புதங்களை செய்யட்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீ என்று இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லா தேவையும் சந்திங்க, என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் சந்தித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபி நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதா எங்களை ஆண்டவரை உயர்த்தி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் நாங்கள் கேட்பதும் கேட்க மறந்ததையும் நீங்கள் தந்து வழிநடத்துகிற தேவன் என்று இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வறுமுறை எங்கள் காத்து வழிநடத்தினா துதிய நம்ம நல்லா அமைக்க செல்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே.